சேர்க்க போகிறோம். ஒரு மிக்சியில் பூண்டு, காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம். நான் காஞ்ச மிளகா காஷ்மீர் மிளகா யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகா யூஸ் பண்ணிவிடுங்க. அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கணும். ஒரு கிண்ணத்தில் 4 கரண்டி மாவு ராகி மாவு போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு நல்லா கலந்துக்கின்னு அது கூட அரைச்சி விழுது போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலந்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கணும். மாவை பிசைய ஆரம்பிச்சிடணும். நல்லா ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றி பிசையக்கூடாது. நம்ம தட்டுறதுக்கு பதம் வராது. நல்லா கொஞ்சம் திட்டமாக, ரொம்ப தளன்னு இல்லாத சப்பாத்தி மாவு இது கன்சிஸ்டன்சி கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கடுகு பொரிஞ்ச உடனே நிறையவே கடலைப்பருப்பு போடுங்க. நிறைய ஒரு 3 ஸ்பூன் அது மாதிரி போட்டிங்கன்னா அடைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட சொல்ல. இது பொரிஞ்ச உடனே வெங்காயம், நல்லா நிறைய வெங்காயம் போட்டாங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா ரொம்ப வதங்கக்கூடாது. வெங்காயம் பாதி அளவு வதங்கின மாதிரி இருக்கணும். நல்லா வதக்கிட்டு ரொம்ப வதக்குனா கலர் வரும், கருப்பாகவும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காது. முருங்கைக்கீரை நல்லா வதக்கிட்டு லைட்டாக முருங்கைக்கீரை கலர் மாறணும், இல்லைன்னா பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடையில். இந்த அப்படியே மாவில் கலந்து பிசைஞ்சி ஒரு தட்டில் இல்லை வாழை இலை தட்டு மேலே துணி வச்சு, இட்லி துணி இருந்தால் தட்டி தோசைக்கல்லில் போடலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலையில் எண்ணெய் தடவி அதில் தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் நல்லா தோசைக்கல்லில் போட்டு மேலே நல்லா தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் பரவலாக இருக்கும். எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வெந்த உடனே மறுபடியும் திருப்பி 2 சைடும் நல்லா வேகும். வெந்து கலர் சேஞ்சஸ் ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்துங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.